வணக்கம் நண்பர்களே. முதலிரவு திருமணமான அன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் அந்த முதல் நாள் இரவு என்பது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இரவு. அந்த இரவு ஃபீல் குட், அதாவது மகிழ்ச்சியான தருணங்களாக, மகிழ்ச்சியான நினைவுகளால் நிறைந்த ஒரு இரவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடும் ஒரு 7 விஷயங்களை இதில் சொல்கிறோம். எப்போதுமே இப்போ கல்யாண நாள் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். 31ஆம் தேதியும் 30ஆம் தேதி முதல் நாள், திருமணத்துக்கு முதல் நாள் இவர்களுக்கு வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பிறக்குன்றாங்க. இது ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறது தான். வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட் அப்படிங்கிறதுக்கான இதுதான். அது பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அது அன்னைக்கு இரவு முதலிரவு ஆண்வர் 2 பேருக்குமே அந்த இது இருக்கும். அப்போது நாளைக்கு இதே நேரம் நமக்கு என்ன நம்ம எப்படி நடந்துக்க போகிறோமோ, அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்களா, எப்படி அணுகிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, இது மாதிரி 2 பேருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்போது பொழுது விழுந்தால் திருமணம், அந்த பதட்டமெல்லாம் இரவெல்லாம் கண் விழிச்சிருப்பாங்க 2 ஆணும் பெண் 2 பேருமே. அப்போ இதனால் மறுநாள் திருமணத்திலிருந்து மாலை நெருங்கும்போது 2 பேருமே சோர்ந்து தான் இருப்பாங்க. அன்னைக்கு இரவே முதலிரவு நடந்தாகணும்னு பெற்றோர்கள் வலியுறுத்தினால் மகிழ்ச்சி ஒரு பக்கம், சோர்வு மறுபக்கமாக தலையாட்டுவார்கள். இந்த நிலையில் இருந்தால் முடிந்த இரவை பேசி அனுபவிங்கள் அப்படின்னு டாக்டருடைய அட்வைஸ். முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. அடுத்த நாள் உங்களுக்கு 2வது நாள் முதலிரவாக இருக்கட்டும். அது அன்றைக்கே நம்ம ஜல்லிக்கட்டு காலையாக நிற்கணுன்ற அவசியம் இல்லை. இது முதலிரவு ஃபீல் குட் நினைவாக அமையறதுக்கான நல்ல யோசனை. இல்லைன்னா இந்த டென்ஷன் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அது ஃபீல் குட் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். 2வது முதல் விஷயம், இந்த டென்ஷனை தவிர்த்துட்டாலே உங்களுடைய விஷயங்கள் இதாயிரும். 2வது உடல் பகிர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அன்றைய இரவு இருவரும் சுத்தமாக இருக்க வேண்டும். அது உடலில் ஆரம்பித்து வாய் வரை குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பரஸ்பர அந்த உடல் பகிர்தலில் சுத்தத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. முதல் நாளே தன் வாழ்க்கை துணை சுத்தமாக இல்லைன்னு உணர்ந்துட்டா ஃபீல் குட் உணர்வில் நிச்சயமாக முகச்சொலிப்பு வரும். சரி, இது ஒரு பக்கம். இந்த இரவுக்கு தான் பல வருஷங்களாக காத்திருந்தோம் அப்படின்னு நீண்ட நாள் காதலர்கள் சரியான நேரத்துக்குள்ள ரிசப்ஷனை முடிச்சுட்டு முதலிரவு தொடங்கலாம். இது காலையில் திருமணம், மாலையில் ரிசப்ஷன் திட்டமிடுவர்களுக்கு சரியாக இருக்கும். முதல் நாள் இரவு ரிசப்ஷன், மறுநாள் காலையில் திருமணம் திட்டமிடுவவங்க இரவு உணவை சீக்கிரமாக முடிச்சுட்டு சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல் ஒரு அறைக்குள் சீக்கிரமாக போயிடணும். கொஞ்சம் நேரம் ஓய்வு, அதன் பிறகு ஃபோர் ப்ளே, அதுக்கப்புறம் தாம்பத்திய உறவுன்னு முதல் நாளை ஃபீல் குட் ஆக்கிறதுக்கு இந்த வழிமுறை உதவும். செலிப்ரேஷன், சில குடும்பங்களில் மணமகள் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணும்னு ஒரு சில கம்பல்சன் இருக்கும். சில வீடுகளில் மணமகன் வீட்டில் நடக்கும். இதில் யார் வீட்டில் நடந்தாலும், மணமகள் வீட்டில் நடந்தால் மணமகனுக்கு, அல்லது மணமகன் வீட்டில் நடந்தால் மணமகளுக்கு ஒரு அசௌரியம் இருக்கும். ஏன்னா இடம் புதுசு, வெளியில் பெரியவங்கள்லாம் படுத்திருப்பாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது கதவு சாத்தப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பான அறையில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா கூட அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த அன்கம்ஃபர்டபுள் இருக்கும். அவங்க இப்படி முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலோ ரிசார்ட் அறைகளோ இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க அது ஒரு மெமரியாக கூட இவங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது. வி ஆர் லவர்ஸ் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது. அது என்ன, உங்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம்னு வச்சுக்கோங்க. திருமணம் அடைஞ்ச உடனே மணமக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துட்டு வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வி ஆர் லவர்ஸ் அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டா அப்போ தான் 2 பேருமே இயல்பாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ இதில் நமக்கு நம்ம காதலிக்கலை, நம்ம இன்னும் நட்பாக இருந்துக்கல, இப்படி இயல்பாக இருக்க முடியுமா? இயல்பாக இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துடக்கூடாது. முதல்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரி டென்ஷன் வந்துடக்கூடாது. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் லவர்ஸ். இது ஒரு ஃபீல் குட் இந்த இதை உருவாக்கும் அப்படின்னு ஃப்ளாட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ளாட்டிங்ஸ்னால் இந்த பாயிண்ட்கள், இந்த திருமணம், காதல் திருமணம் செஞ்சுருக்கவங்களுக்கு திருமணம் நெருங்க 2 பேருக்குமே முதலிரவுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறது பரஸ்பரம் புரிஞ்சிடும். அப்போ இவர் ரிசப்ஷன் நடக்கும்போது கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிறது, விரல்களை பிடிச்சிக்கிறது, சின்ன சின்ன ஃப்ளாட்டிங்ஸ்
செஞ்சுக்கிட்டால் முதல்வர் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இரவு உடைகளை கூட தயாராக வைத்திருக்கலாம் அப்படிங்கிறது டாக்டர்ஸோடைய அட்வைஸ். இப்படி செஞ்சால் இந்த நாளை வாழ்க்கை முறை அவங்களால மறக்க முடியாது. சில சமயங்களில் முழுக்க பெட்ரோல் பார்த்து வைத்த திருமணம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னால் பெருசாக பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது மணமகன் திருமணத்துக்கு சில நாளுக்கு முன்னால் தான் வெளிநாட்டிலேருந்தே சொந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த தம்பதியர் முதலிரவை பரஸ்பரம் தங்களை பற்றி பேசிக்கொள்ள பயன்படுத்திக்கோங்க. அப்போ இந்த ஃபீல் குட் ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல வழின்னு சொல்கிறது. இதெல்லாம் இப்போ இந்த பகிர்வு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல இருக்கிற முதல் தடையை வந்து வெளிப்படையாக பேச முடியாது. தந்தையுடனோ மற்ற ஆண் நண்பர்களோடு பேசிடலாம். வேறு யாரும் எந்த ஒரு ஆண் உறவினர்களிடமோ நாம் இதை பற்றி ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கு வந்து பெண் உறவினர்களுடையோ இதை வெளிப்படையாக பேச முடியாது. அதனால் இது ஒரு விழிப்புணர்வு மருத்துவ பதிவு அப்படிங்கிற அளவில் தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் தான் இது போல் நம்ம அப்பப்போ டாக்டர்ஸ் அந்த மருத்துவருடைய பதிவை பகிர்ந்துக்கிட்டே வர்றோம். தொடர்ந்து பதிவுகளை பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.